தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம இளமதி ரிஷிய வர சொல்லி, "இல்ல எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில இப்ப நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது." அப்படின்னு ரிஷி கிட்ட சொல்றாப்ல. ரிஷி இத கேட்டு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே நல்லவன் மாதிரி ஆக்ட் பண்றாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி சொல்றேன். அது மட்டும் இல்ல, "சரி நான் உங்க அம்மாகிட்ட சொல்லிர்றேன். இளமதியோட சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல, இல்ல நான் வந்து உங்ககிட்ட இப்படி சொன்னதா சொல்ல வேணாம்." அப்படின்னு சொன்ன உடனே, "புரியுது இளமதி. நானே இந்த கல்யாணத்த நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டிடுறேன்." அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் மூலியமா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. அதே டைம்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இதனால வந்து கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிஷி வந்து இளமதிக்கு கை குடுக்குறாப்புல. இத வந்து நம்ம பரமன் பார்த்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இளமதி போனதுக்கப்புறம் "ஏன்டா இப்படி சொல்ல சொன்னீங்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, "எப்பயுமே போலீஸ்காரனா இருக்கக்கூடாது. ஒரு காதலனா இருந்து யோசிச்சு பாரு. இப்ப இளமதிக்கு உன் மேல இன்னும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்ல. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ரிஷியோட வீட்ட தான் காமிக்கிறாங்க. ரிஷி மொட்டை மாடியில இருக்கும்போது, இளமதியோட அம்மா ஆட்டோல வந்து இறங்குறத பார்த்துட்டு, நேரா கிடுகிடுன்னு கீழ போயி, வேணும்னே அவங்க அம்மாவுக்கு கேட்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, "இளமதி இந்த மாதிரி கோயில்ல என்கிட்ட பேசுறா. அதனால இப்பொழுதைக்கு இந்த கல்யாணத்த பத்தி பேச வேணாம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல, அவங்க அம்மா அப்பா கிட்ட. அதே டைம்ல இத வந்து இளமதியோட அம்மாவும் கேட்கணும். டைரக்ட்டா போய் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இளமதி தான் சொல்லிட்டாங்க இல்லையா? எதர்ச்சியா வந்து அவங்க கேட்குற மாதிரி நம்ம ரிஷி வேணும்னே பிளான் பண்ணி ஒரு ட்ராமாவ அரங்கேத்திட்டாப்புல. இப்ப இளமதியோட அம்மா வந்து இப்படி இதெல்லாம் கேட்டுட்டு, "இவ்ளோ நல்லவரா இவரு?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க கவலையே படாதீங்க. நான் இளமதிய இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே, பார்த்துக்கலாம் விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, இளமதியோட அம்மா போய் இளமதிய பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதுதான் நடக்கப் போகுது. இங்க இளமதி கடையில இருக்கும்போது நம்ம பரமன் போயிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்றாப்புல. நம்மளலாம் எந்த பொண்ணு கண்டுக்க போறா? அந்த ரிஷிக்கு மட்டும் நீ கை குடுத்து அனுப்பி விடுற, க பொண்ணு பார்க்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆனா எனக்கு ஏதாச்சும் கை குடுத்தியா? நான் உனக்கு ரசமெல்லாம் வச்சு குடுத்தேனே அப்படின்னு சொல்ல, இந்த பரமன் வேறயா இந்த டென்ஷன்ல வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பரமன வேணும்னே நம்ம இளமதி கலாய்ச்சி விட்டுர்றாங்க. பரமன் அங்கருந்து கிளம்பி போயிடுறாப்புல. பரமன் என்ன நினைக்கிறாப்புல அப்படின்னா, இந்த திருவிழாவுல அந்த ரிஷி யாருன்னு உன் கண்ணு முன்னாடி நிரூபிக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாப்புல. என்ன செய்ய போறாப்புல அப்படிங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க பெரியவங்கலாம் வராங்க இளமதி கடைக்கு. அதாவது மாட்டு வண்டி பந்தயத்துல முதல் பிரைஸ் நீ தானே ஜெயிச்ச. அதனால உனக்கு தான் இந்த கடைசி திருவிழாவுல முதல் மரியாதை குடுக்க போறோம். தீமிதி திருவிழாவுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இளமதி இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல எனக்கெல்லாம் வேணவே வேணாம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து கடைக்காரங்க உடனே கலாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க நேரா கார் எடுத்துக்கிட்டு அங்க வந்துடுறாங்க. ஸோ கார எடுத்துக்கிட்டு வந்து அங்க என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்காக வந்து தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க. என்னது உனக்கு முதல் மரியாதையா? எப்படி நீ முதல் மரியாதைய வாங்குறன்னு பார்த்துக்கிறேன். அப்படின்னு கலா மனசுலயே நினைச்சுக்கிட்டு போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.